இருந்துச்சு. இது திமுக வந்து எதிர்பார்க்காம இல்ல. அவங்களும் எதிர்பார்த்துட்டு தான் இருந்தாங்க. இப்ப நீங்க சொன்ன இந்த விஷயங்களை எல்லாம் தாண்டி, இன்னொரு விஷயம் இங்க நடந்தது என்ன அப்டின்னா, அதிமுகல இருக்கிற முக்கிய தலைவர்கள திமுக பக்கம் இழுக்கிற வேலைகளையும் வந்து இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திமுக தரப்புல இருந்து. அன்வர் ராஜா வந்தாரு, மைத்ரேயன் வந்தாரு. இப்ப அன்வர் ராஜாவால, மைத்ரேயனால வந்து பெரிய இது இருக்குமா? பெரிய தாக்கம் இருக்குமா? இம்பாக்ட் இருக்குமா? அப்டின்னா, ஒரு நரேஷன் வந்து இங்க பில்ட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா, எடப்பாடி பழனிசாமிய பொறுத்தவரைக்கும், அவரும் ஒரு கூட்டணி அமைச்சிருக்கிறார். சுற்றுப்பயணம் போறாரு. அந்த சுற்றுப்பயணம் அ நல்ல வரவேற்ப தான் பெற்றுக்கிட்டு இருக்கு. மோசமா அது வந்து ரொம்ப ஓஹோன்னு இருக்குன்னு சொல்ல முடியாம, ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்ல முடியாம, ஒரு மீடியமான ஒரு வரவேற்பு வந்து மக்கள் மத்தியில இருக்கு. அது கூட்டப்பட்ட கூட்டம், காசு குடுத்து கூட்டிட்டு வராங்க அப்படிங்கிற விமர்சனங்கள வச்சாலும், எல்லா ஊர்கள்லயுமே கூட்டம் கூடுது. எடப்பாடி பழனிசாமிக்கு செல்வாக்கு மிகவும் குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்ட தென் மாவட்டங்கள்ல கூட கூட்டம் கூடுது. நம்ம ஒரு பயணம் கிளம்புனப்பவே பேசியிருந்தோம். இந்த பயணம் வந்து 2026 தேர்தல் அதிமுக வெற்றி பெற வைக்க உதவுதோ இல்லையோ அப்படின்றத தாண்டி எடப்பாடி பழனிசாமிய அதிமுகவினுடைய தனிப்பெரும் தலைவரா நிலைநிறுத்துறதுக்கான ஒரு பயணமா இந்த பயணம் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தோம்.